கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 278ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காகவே. நாமும் பாவியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ரட்சித்ததனால்தான் இன்று நாம் பரிசுத்தர்களாக மாறி இருக்கிறோம். இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுவோம், பரமனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் 1 தீமோத்தேயு 1:5. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். Christ Jesus came into the world to save sinners. 1 Timothy chapter 1 verse 5. Thank you.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியர்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 278வது வாரத்திலும் கூட 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஆண்டோட கிருபையினாலே நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்க முடியுமா? அவனை நீதிமானாக அவன் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவனை மாற்றுவது யார்? அவனுடைய இயல்பான குணங்கள் எப்பொழுதும் அப்படியே தான் இருக்கும். ஒருவேளை அவன் கல்வி கற்பதனாலோ இல்லை பல விதமான நூல்களை படிப்பதனாலோ அவன் நீதிமானாக ஆவான் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை அவன் அறிவை பெருக்கிக் கொள்ளலாமே தவிர அவனால் நீதிமானாக ஆகவே முடியாது. ஆகையினால்தான் இப்படிப்பட்ட மனுஷனை மாற்றுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார்னு சொல்லி நாம் இந்த வசனம் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 8:20 போட்டு பாருங்க, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படிக்கு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ரட்சிப்பு அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் முழுமையான ஒரு மனம் திரும்புதல் என்பது முக்கியமாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஊழியக்காரன்னு சொல்றதை விட ஒரு மனுஷனை தெரியும். அவருடைய சாட்சிகளை சொன்ன என்ன காரியம்னு சொன்னால், ஒரு தடவை அவர் ஒரு குழுது போனாராம். தினமும் கட்டுக்கட்டாக பீடி பிடிப்பாராம். அப்புறம் அந்த ஒரு குழுதில் அவர் அந்த ஒரு பிரசங்கர் பேசிட்டு கேட்ட உடனே விட மனம் மாறிட்டான். உடனே தன்னுடைய பாக்கெட்லேருந்து அத்தனை கட்டு பீடிகளையும் எடுத்து அந்த இடத்துல உழைச்சி போட்டு நான் அந்த நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு. சரி, அப்போ வந்து ஜென்ம சோபம் மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவளு அந்த பீடி குடிக்கிற மட்டும் இருந்திருக்கிறது உண்மைதான். ஆனால் வீட்டில் அவளுடைய காரியங்கள் எல்லாமே வித்தியாசம்தான். அவளுடைய மனைவியோடும் சரி, சுற்றுப்புறத்தாரோடும் சரி, எந்த விதமான மாறுதல்களே அவளத்தில் காணவே முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க அவளை இவர் என்னத்தை எல்லாம் பிரசங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ எப்படி இவர் எந்த விதமான ஜீவியமே மாறலை. பெஞ்சாதியே எனக்கு போட்டார். அவர் வீட்டில் அவங்க வீட்டில் நிறைய தோட்டம்லாம் நிறைய உண்டு. தேங்காய் அரைக்கிறதுக்கு கொடுக்க மாட்டார். அந்த அம்மா பாம்போல கடையில் வந்து ஒரு கிட்டு தேங்காய் தாங்கன்னு சொல்லிட்டு நிற்பாங்க. அதே மாதிரி காணிக்கை இவர் கோயிலுக்கு போவார். அந்த அம்மாவுக்கு காணிக்கை காசு கொடுக்க மாட்டாங்க. அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க பாம்போல இருக்கும். இப்படி இருப்பாங்க. அவங்க அங்கங்கே கிடைக்கிற அந்த அவங்களுடைய தோட்டத்துக்கு போய் அதில் கிடைக்கிற அந்த ஓலைகளெல்லாம் பொறுக்கி அதில் தட்டி முளைஞ்சி அதில் காசு சேர்த்து வச்சு என்ன செய்வாங்க, காணிக்கை போடுவாங்க, ஏதாவது செய்வாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பாருங்க. இப்போ இந்த உள்ளான மனிதனில் ஒரு மாறுதல் இல்லாதபடிக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லல என்ன காரியம் இருக்குது? ஒன்றும் இல்லை. வாயின் வார்த்தைகளை எதையாவது விட்டுறது இந்த காரியத்தை செய்கிறோம். அப்போ முற்றிலுமாக இந்த ரட்சிப்புன்னு சொன்னால் நம்முடைய பாவமானது, இந்த பாவ சரீரமானது அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆண்டவர்களாக மீண்டுமாக நாம் உயிர்த்தெழ வேண்டும். அதுக்காக நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். நம்ம அந்த பாவ சரீரத்தை நம்ம அடக்கம் செய்யும் பொழுது, பலிபீடத்தில் வைக்கும் பொழுது நம்முடைய சுயமெல்லாம் அதில் சுட்டரிக்கப்பட வேண்டும். சுட்டரிக்கப்பட்டால் மட்டும்தான் நம்ம ரட்சிப்பு பெற்றிருக்கோம்னு சொல்லி அர்த்தம். சங்கீதம் 19:12 பாருங்க, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு மனிதன் ஒரு தத்துவஞானி வருத்த சொல்றாரு, உங்களுடைய பாவங்கள் அல்லது உங்களுடைய தவறுகள் வெளியே சரியாது இருக்கிற வரைக்கும் நீங்கள் தான் உலகத்திலே பெரிய மனுஷன், ரொம்ப யோக்கியமான மனுஷன். ஆனால் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுடைய சாயம் எழுத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. அருமையானவர்களே, ஆகையினால நாம ஆண்டவருக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாமே தெரியும். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. ஆகையினால உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு திரும்ப வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் ரட்சிப்பு தருவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகையினால் பாவியை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்த இயேசுனுடைய அந்த கடமைகளை முடிச்சுட்டு அவர் நிச்சயத்தாரு போயிட்டார். ஆனால் அவர் என்ன காரியத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆகையினால அந்த ரட்சிப்பை முழுமையாக பெற்றுக்கொண்டு நாமும் நன்றாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம்